Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நான் அவங்க கூட ஷேர் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே எல்லாமே இருந்தோ ஏதோ ஒரு ஏக்கோ நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கோ ஏதோ ஒரு மனசுல ஒரு ஓரத்துல இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அதை பத்தி ஒரு சின்ன கதை படிச்சேன். அதை தான் இன்னைக்கு நான் அவங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஒரு பெரிய வீடு இருக்கு. அந்த வீட்டுல ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருக்காங்க. அவங்களுக்கு அப்பா அம்மா இல்ல. அந்த அண்ணன் தான் முடிஞ்ச அளவுக்கு தன் தம்பிக்கு எல்லாமே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான். ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்து அந்த தம்பிக்கு செய்யறான். ஈவினிங் 5 மணிக்கு அந்த பையனை கூப்பிட்டு டெய்லியுமே விளையாட போறாங்க. அந்த டைம்ல அந்த ஆப்போசிட்ல ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்கு. அதுல ஒரு பையன் ஒரு 18 ஒரு 19 வயசு இருக்கும். ஸோ அந்த பையன் அங்க உட்காந்துட்டு டெய்லியுமே இவங்க 2 பேரையும் பார்த்து பார்த்து ரசிக்கிறான். ஒரு நாள் அந்த அந்த ஓனர் என்ன பண்றாரு, அந்த பையனை கூப்பிட்டு, நீ டெய்லியுமே இங்க வந்து நின்று பார்த்துட்டு இருக்கேன், நாங்க போகும்போது வரும்போதோ எங்களை வெச்சக்கன்னு வாங்காம பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா கேளு, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அவன் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அங்க இருந்து போயிடுறான். மறுபடியும் எவ்ரிடே அந்த கேட்டு கிட்ட நின்று அந்த வீட்டையே அந்த 2 பேருமே ரசிச்சு ரசிச்சு அந்த பையன் பாக்குறான். சோ இவனுக்கு மனசே தாங்கல. சரி நீ இறங்கி போய் அந்த கேட்டு கிட்ட நின்று அந்த பையன் கிட்ட, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா கேளு, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றான். அப்பவுமே 2-3 தடவை இவரே போய் கேட்டோம் அந்த பையன் எதுவுமே பேசாம மௌனமா அங்க இருந்து போயிட்டான். ஒரு நாள் என்ன ஆச்சு, இதே மாதிரி நடந்துட்டே இருக்கும்போது அந்த பையன்கிட்ட போய், நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காத, உனக்கு இந்த மாதிரி அண்ணன் இல்லைன்னு நீ ஃபீல் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பையனை பார்த்து கேட்கிறான். அந்த பையன் லைட்டா சிரிச்சுக்கிட்டே சொல்றான், இல்ல சார், எனக்கு என் தம்பிக்கு இந்த மாதிரி செய்யணும், நான் இந்த மாதிரி ஒரு அண்ணனா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் என் தம்பி எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்க முடியுமோன்னு ஒவ்வொரு தடவையும் உங்க வாசல்ல வந்து உங்ககிட்ட இருந்து பார்த்து நான் அதை கத்துக்கிறேன் அப்படின்னா அந்த ஓனருக்கு ஒரே குறிப்பாயிடுச்சான். நம்ம எல்லாருமே இப்ப இருக்க காலகட்டத்துல நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல, நம்ம மேல யாரும் அன்பு வைக்கல, நம்மளுக்கு எதுவுமே காசு கிடைக்கல அப்படின்றதான் யோசிச்சுட்டே இருக்கோம். ஆனா நம்ம எப்போ கொடுத்துருக்கோம், நம்ம எப்போ தான் நம்மளுக்கு திரும்பி கிடைக்கும் அப்படிங்கறத அந்த பையன் சின்ன வயசுலயே அவருக்கு புரிய வச்சுட்டாங்க. சோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அன்பு, பாசமா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், அது வாட் எவர் இட் இஸ், ஏதா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு இரட்டிப்பாக திருப்பி கிடைக்கும். சோ உங்க வாழ்க்கை, உங்க சந்தோஷம் கண்டிப்பா உங்க கையில மட்டுமே தான். சோ இந்த அழகான வாழ்க்கைய, உங்க வாழ்க்கைய உங்களுக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷமா வாழுங்க. இதே மாதிரி இன்னொரு குட்டி கதையோட நான் சந்திக்கிறேன். டேக் கேர், பை.